அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நார்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. உறவுகளுக்கு அன்பு வணக்கம். ஒரு உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை பார்ப்போம். அங்கிருந்து வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது ஈரான் தன்னுடைய 49வது அலை தாக்குதலை டெல் அவீவ் பகுதியில் நடத்தியிருப்பதாக கூறப்படுகின்றது. பாரிய சேதங்கள் ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. கள நிலை எவ்வாறு இருக்கின்றது முதலில் கூறுவீர்களா? இன்றும் காலையிலிருந்து மீண்டும் ஈரான் தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றது. என்ற பகுதி, டெல் அவீவுக்கு பக்கத்தில் இருக்கிற பகுதி மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இண்டஸ்ட்ரியல் சோன் என்று சொல்ற தொழிற்பேட்டை, அந்த இடம் பெருமளவில் பத்தி எரிவதாக அந்த கெப்ரு என்ற இஸ்ரேலின் ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. ஹொலோன் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் என்ற பகுதியிலும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அதிலும் தீப்பற்றி எறிவதாகவும், எலைட் என்ற பகுதி மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பலர் காயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அங்கு மீட்பு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே சமயம் பக்தாத் மீதும் துபாய் மீதும் குவைத்திலும் UAE என்று சொல்லி எல்லா நாடுகள் மீதும் மீண்டும் ஈரான் தாக்குதலை இன்றும் ஆரம்பித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த தாக்குதலை ஈரான் மேற்கொண்டு வருகின்றது. அதே சமயம் அதாவது நேற்று நள்ளிரவு ஹேக் ஐலண்ட் பகுதி மீது அமெரிக்கா 90 இராணுவ இலக்குகளை தாக்கியதாக கூறியிருக்கின்றது. ஈரானும் அதே நேரம் இஸ்ரேலும் ஈரான் வெவ்வேறு பகுதிகள் மீது தாக்குதல்களை நடத்தியதாக கூறுகின்றது. இதுவரையில் தாங்கள் 2000க்கு மேற்பட்ட இலக்குகளை தாக்கி இருப்பதாக கூறியிருக்கின்றார். அதே சமயம் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் காட் அவர் கூறியிருக்கின்றார் என்றால், அமெரிக்காவுக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார். அந்த கேக் ஐலண்ட் தீவு மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு தான் பாராட்டு தெரிவிப்பதாகவும், அதே சமயம் அதே போல ஒரு தாக்குதலை ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்கா நடத்த வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார். அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தற்போதைய நிலையில் முற்றுமுழுதாக ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கின்றது. கப்பல்கள் அங்கு போவதற்கான எந்த தடயங்களும் இருக்கவில்லை. அதே சமயம் தாக்குதல்களை பொறுத்தவரையில் MQ-9 என்ற அமெரிக்காவின் உளவு விமானத்தை ஈரான் மீண்டும் ஒரு உளவு விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக கூறியிருக்கின்றது. ஈராக்கில் நடைபெறுகின்ற தாக்குதல்களை தாங்கள் தான் அந்த தாக்குதல்களை நடத்துவதாக ஈராக்கின் எதிர்ப்பு படையினர், ஈரான் சார்பான எதிர்ப்பு படையினர் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் ஈராக்கில் இருக்கின்ற படைத்தளத்தில், ஏர்பில் படைத்தளத்தில் இருக்கின்ற இராணுவத்தினரை 5 நாடுகள், பிரான்ஸ், இத்தாலி, அமெரிக்கா போன்ற நாடுகள் இருக்கின்றன. அதில் இத்தாலி நேற்று நாங்கள் பேசியிருந்தோம் தனது படையினரை அங்கிருந்து மீளப்பெறுகிறது என்று. அதே போல இப்போது பிரான்சும் தனது படையினரை மீளப்பெறப்போவதாக தெரிவித்திருக்கின்றது. இன்று ஈராக்கில் இருக்கின்ற பக்தாத் தூதரகம், அமெரிக்க தூதரகம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. அதே சமயம் இப்போது ஈராக்கின் பாதுகாப்பு, ஈராக்கின் இராணுவ ஜெனரல் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் என்று சொன்னால், தங்கள் வங்கிகள், மேலும் ஒரு வங்கி தாக்கப்பட்டிருப்பதால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான நிதி நிறுவனங்கள், வங்கிகள், இந்த வளைகுடா பிராந்தியத்தில் இருக்கின்ற இந்த வங்கிகள் அனைத்தும் தாக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். டெல் அவீவில் தாக்குதல் நடந்தது என்று நீங்கள் கூறும்பொழுது, தொழிற்பேட்டை மீது தாக்குதல் நடந்தது என்று கூறும்பொழுது, காலை நாங்கள் உரையாடும் பொழுது நீங்கள் பெஞ்சமின் நெட்டன்யாகுடைய உரை தொடர்பாக செயற்கை நுண்ணறிவினூடாக தயாரிக்கப்பட்ட இந்த விடயங்களை நீங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு விரிவாக எடுத்துக்கொண்டு வந்திருந்தீர்கள் ஆதாரங்களோடு.
அப்பொழுது கூட நாங்கள் நெட்டன்யாகு அவர்களுடைய சகோதரருடைய நிலைமை தொடர்பாக பேசியிருந்தோம். என்ன நடந்தது என்றால் வீடு தகர்க்கப்பட்டது என்று கூறினார்கள். இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது நெட்டன்யாகு அவர்களுடைய இளைய சகோதரர் இந்த தாக்குதலில் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக ஏதாவது அறியக்கூடியதாக இருந்ததா? உண்மைதான். என்று சொன்னால் நெத்தனியாவின் இளைய சகோதரர் இண்டோ நெத்தனியாகு வந்து அந்த இரவு நடந்த தாக்குதலில் ஈரான் ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்களை மேற்கோள் காட்டி சமூக வலைத்தளங்களில் பதிவிடப்பட்டிருக்கின்றன. அதே சமயம் அதாவது இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாவின் காணொளி உரை வந்து அதில் அது ஏஐயால் கிரியேட் பண்ணப்பட்டதுன்றது எல்லோராலும் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அது தொடர்பாக எல்லா ஊடகங்களும் தங்கள் கருத்துக்களை முன்வைத்த பிறகும் கூட கிட்டத்தட்ட 24 மணித்தியாலமாகிவிட்டது என்று கூறுகிறார்கள். அதற்கு பிறகும் கூட இஸ்ரேலிடமிருந்தோ அல்லது இஸ்ரேலிய ஊடகங்களிடமிருந்தோ அல்லது இஸ்ரேலிய அதிகாரிகளிடமிருந்தோ எந்த விதமான பதிலும் வரவில்லை என்று கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 7 நாட்களாக நெத்தனியாகுவை பொது வழியில் காண முடியவில்லை என்று எல்லா சமூக வலைத்தளங்களிலும் இப்போது அது தொடர்பாக பேச்சு. பல தளங்களை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அவர் இல்லை என்ற ஒரு கருத்துப்பட இருக்கிறார்கள். ஆனால் அதை உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆனால் இந்த செய்திகள் தீயாக பரவிக்கொண்டு வருகின்ற இந்த நேரத்தில் கூட இஸ்ரேல் மௌனமாகவே இருக்கின்றது. சொல்லுவார்கள் மௌனம் என்றால் அதற்கு சம்மதம் என்று சொல்லுவார்கள். இதே நேரத்தில் தொடர்ந்து தாக்குதல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஹோமுஸ் நீரிணை பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனால் இங்கே இந்தியா ஒரு சாதனை படைத்திருக்கின்றது போல் தெரிகின்றது. அங்கே இவ்வளவு தாக்குதல் நடந்து எல்லோருமே வரிசையில் கிட்டத்தட்ட 180க்கும் மேற்பட்ட கப்பல்கள் வரிசையில் நிற்கின்றது, போக முடியாமல் இருக்கின்ற இந்த நேரத்தில் துணிச்சலாக இந்தியா 2 கப்பல்களை அங்கிருந்து கொண்டு வந்திருக்கின்றார்கள், பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இந்தியாவால் அப்படி ஒரு துணிச்சலான செயல்பாட்டில் ஈடுபடக்கூடியதாக இருந்தது. துணிச்சலாக இல்லை, ஈரான் பேரம் பேசும் திறனுக்கு இந்தியா அடிபணிந்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அந்த என்ன இலங்கை கடற்படையினர் அந்த டீனா கப்பல் தாக்கப்பட்ட போது மீட்கப்பட்ட 32 பேர், அதன் பிறகு புஷர் கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட கிட்டத்தட்ட 200 பேருக்கு கிட்ட கடற்படையினர், அவர்களை இலங்கை அரசு ஈரானிடம் ஒப்படைக்க கூடாது என்று அமெரிக்கா சொல்லியிருந்தது. அதே தான் இந்தியாவுக்கும் அப்ளை பண்ணப்படும். ஏனென்றால் 3வது கப்பல் இந்தியாவிடம் இருந்தது. அந்த கப்பலில் இருந்த 180 பேர் அங்கிருந்தார்கள். இப்ப அதுக்கு முதல் நாங்கள் இங்கு ஒன்று கலைத்திருந்தோம். கடந்த மாதம் சண்டை தொடங்குவதற்கு முன்னர் இந்த கலைச்சு அமெரிக்கா வந்து ரஷ்யாண்ட கப்பல்களை, ஈரான் கப்பல்களை கைது செய்வது, பிடிப்பது, ஹெலிகாப்டர்கள் வந்து இறங்குவது, படங்களை வெளியிடுவது என்று எத்தனையோ கப்பல். அப்ப அவங்க பேசாம இருந்தாங்க என்றால் அவங்களுக்கு தெரியும் இங்க வச்சு மோங்க போறாங்க எல்லா கப்பல்களுக்கும் வந்து. அப்படி நடந்து கொண்டிருக்கிற சமயத்துல இந்து சமுத்திர பிராந்தியத்துல வச்சு அமெரிக்காண்ட உத்தரவுக்கு அமைய 3 ஈரானிய கப்பல்களை இந்தியா வந்து கைப்பற்றி இருந்தது. அவற்றை கைப்பற்றி இந்தியா கொண்டு போயிட்டு, இது நாங்கள் இந்த ஐஎல்சி ஊடகத்திலும் நாங்கள் பேசியிருந்தோம். இது தொடர்பாக இந்தியா இந்த நடவடிக்கையை செய்திருக்கிறது, அமெரிக்காவுக்காக ஈரான் கப்பல்களை கைப்பற்றி இருக்கிறது. ஆனால் இப்ப என்னன்னு சொன்னால், இப்ப இந்தியா சொல்லி இருக்கிறது, நான் அந்த 3 கப்பல்களையும் விடுவிக்கிறேன். 180 கடற்படையினரும் கொச்சின் துறைமுகத்திலிருந்து நாங்கள் பிளேன்ல அனுப்புகிறோம். நினைக்கிறேன் அசர்பைசானுக்கு கொண்டு போய் அங்க இருந்து தரையால கொண்டு போவார்கள். ஈரானுக்கு பிளைட் போகாது. அதை அனுப்புகிறேன். 2 கப்பலையாவது விடுங்கோ என்று கேட்டிருக்கிறார்கள். 37 கப்பல்கள் இருக்கின்றன. இந்தியாவுக்கு இப்ப மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் எரிவாயு பிரச்சனை. இந்தியா உள்ளதையும் விட்டு விட்டார்கள். இப்ப ரஷ்யாவிடம் போயிருக்கிறார்கள். ரஷ்யா உங்களுக்கு தெரியும், ரஷ்யா மலிவு விலையில் தான் இந்தியாவுக்கு எரிபொருளை வித்தது. ஒரு பேரல் வந்து $50 தான் வித்தது. என்னென்று சொன்னால் தடைகள் இருப்பதால் உடனடியாகவே புட்டின் இந்தியாவுடன் தொடர்பு கொண்டு விட்டார்கள். இப்ப இவர்கள் ரஷ்யாட்ட போனபோது ரஷ்யா சொல்லி இருக்கிறது, நான் தடை இருக்கைக்கு தான் $50 தந்தனான். இப்ப வந்து தடையை அமெரிக்கா எடுத்து விட்டது 30 நாளைக்கு. அந்த 30 நாளைக்கு $90 தான் என்ற விலை என்று. அப்ப இனி $90 தான் வாங்கணும். கிட்டத்தட்ட டபுள் மடங்கு சொல்லலாம். $90 தான் வாங்கணும். சரி, அவங்க சொல்றாங்க வெளியில 100 விக்குது, நாங்கள் 10 குறைஞ்சி 90க்கு தாராம். அதை என்னன்னு சொன்னால் பெருமளவான இப்ப
பெருமளவான ஊடகவியலாளர்கள் அதை கூறியிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால் இப்ப எரிபொருள் தொடர்பான ஆய்வாளர்கள் கூட அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான இந்த எரிபொருள் வர்த்தகம். அப்ப இப்ப இந்த 2 கப்பல் விடுவிப்பது தொடர்பாக இந்தியாவுக்கான தூதுவர் முகமது ஃபத்தாலி சொல்லி இருக்கிறார். எத்தனை கப்பல் என்று அவர் சொல்லவில்லை. இந்தியாவின் 2 கப்பல்களை நாங்கள் போக அனுமதித்திருக்கிறோம் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் அதே சமயம் இந்தியாவின் ராஜேஷ்குமார் சிங் சொல்லியிருக்கிறார். அவர் அமைச்சகத்தின் சிறப்பு செக்ரட்டரி செயலாளர். தாங்கள் 2 கப்பல்களை தாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஈரான் போக அனுமதித்திருக்கிறதாக கூறப்படுகின்றது. ஆனால் இப்ப இதுக்கு காரணம் என்னென்று சொன்னால் அவர்கள் இந்த 3 ஈரானிய டேங்கர் கப்பல்களை விடுவித்ததால் தான் ஈரான் அவர்களுக்கு இந்த 2 கப்பல்களையும் விடுவித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே சமயம் CNN ஒரு தகவலை போட்டிருக்கிறது. இப்ப ஈரான் சொல்லி இருக்கிறதாம் என்றால் அதை உறுதிப்படுத்த முடியவில்லை. ஜுவானில் எரிபொருட்களுக்கு பணத்தை செலுத்துபவர்களுக்கு தாங்கள் அதால் போவதற்கு அனுமதியை கொடுப்போம் என்று சொன்னதாக CNN போட்டிருக்கின்றது. ஆனால் அது எவ்வளவு தூரம் உண்மை என்று தெரியவில்லை. அதே சமயம் UAE கடற்பகுதியில் வைத்து இன்றும் அமெரிக்காவின் எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்று தாக்கி அளிக்கப்பட்டிருக்கிறது. அது கடலில் எரிந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக கூறும்பொழுது அரசவர்களே, உங்களுக்கு தெரியும், அது ஒரு பெரிய ஒரு தலையடியை கொடுத்திருக்கின்றது. உலக நாடுகளுக்கு அது தலையடியை கொடுத்திருக்கின்றது. 20% எண்ணெய் அங்கிருந்துதான் ஏனைய நாடுகளுக்கு செல்லுகின்ற விடயங்கள் நாங்கள் பேசியிருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறுகின்றார், ஐரோப்பிய நாடுகள் இருக்கின்ற, குறிப்பாக பிரித்தானியா போன்ற நாடுகள் கப்பலை அனுப்ப வேண்டும், விமானம் தாங்கி கப்பலை அங்கே அனுப்ப வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் போல் இருக்கின்றது. 2 கேள்வி இருக்கின்றது. ஒன்று அப்ரஹாம் லிங்கன், ஜெரார்ட் ஃபோர்ட் இந்த விமானம் தாங்கி கப்பல்களுக்கு என்ன நடந்தது, அது எங்கே இப்பொழுது நிற்கிறது? ஒன்று. இரண்டாவது, பிரித்தானியா போன்ற நாடுகள் கப்பலை அனுப்பினால் பிரித்தானியா ஏனைய கப்பலை அனுப்புகின்ற நாடுகளும் இந்த போரில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பினை இங்கே உருவாக்கி பலாத்காரமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதை ஈடுபட வைக்கின்றார் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? உண்மைதான். எல்லோரையும் போருக்குள் இழுத்து விடுவதால் தாங்கள் தப்பிக்கொள்ளலாம் என்பது அமெரிக்காவின் திட்டமாக இருக்கின்றது. இன்று அவர் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி இருக்கின்றார். ஒன்று கூறியிருக்கின்றார், எல்லா கப்பல்களும் ஏன் நிற்கிறீர்கள், நீங்கள் போங்கள் அதுக்குள்ளார். அவர்கள் திறந்து அதை மூடவில்லை, யாரும் மூடவில்லை, நீங்கள் போகலாம், யாரும் மூடவில்லை என்று கூறியிருக்கின்றார். அதே சமயம் இன்னொன்றை கூடியிருக்கின்றார், நீங்கள் போகும்போ இன்சூரன்ஸ் கூடினால் நான் $20 பில்லியன் நாங்கள் இன்சூரன்ஸ் கரண்டியாக தருகிறோம், இன்சூரன்ஸுக்கு நாங்கள் பே பண்ணுகிறோம் என்று கூறியிருக்கிறார். அவற்றை பேச்சை கேட்டு யாரும் போக முடியாது. அப்ப என்னென்று சொன்னா பல நாடுகளை அவர்கள் சொல்றாங்க, நீங்கள் துணிந்து செல்ல வேண்டும், அது மூடவில்லை யாரும், அது ஈரான் சுட்டுக் கொண்டிருக்கிறதை தவிர மூடவில்லை. ஈரானும் இன்று வரை சொல்லவில்லை ஒபிஷியலாக மூடியது என்று சொல்லி. மூடாமலே எவ்வளவு பிரச்சனைன்னா மூடினால் எவ்வளவு பிரச்சனை தெரியாது. அப்ப என்னென்று சொன்னால் இந்த 2500 மரைன் படையினரும் வருவதற்கு 2 கிழமை எடுக்கும் என்று சொல்கிறார்கள் அந்த இடத்துக்கு வருவதற்கு. ஆனால் அவர்கள் என்னத்தை செய்ய, என்ன நடவடிக்கை என்று இன்னும் ஒருவருக்கும் தெரியவில்லை. நேவி கடற்படை கப்பல்கள் நீங்கள் கேட்டது போல இந்த 2 விமானம் தாங்கி கப்பல்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். ஒன்று ஏற்கனவே அவர்கள் சொன்னார்கள் லோன்றியில் தீ பிடிச்சு அது 2 பேர் காயம், அது செங்கடல்ல நிற்கிறது. இன்னொன்று இப்ப 1000 மைல்களுக்கு அங்கால கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். அது சேதம், அது அமெரிக்காவுக்கு கொண்டு போறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதனுடன் சேர்ந்து கொண்டு சென்ற கிட்டத்தட்ட 20 கப்பல்கள், அவைகள் எங்கே என்றும் தெரியவில்லை. அதே போல இஸ்ரேலுக்கு பாதுகாப்பாக என்று சொல்லி ஜெரால் போட்ட கொண்டு இஸ்ரேல் கடல்ல வச்சிருந்தா, ஆனா இஸ்ரேல் மீது தொடர்ந்து குண்டுகள் விழுந்தோடுதான் இருக்கின்றது. அதை பாதுகாக்கவும் முடியவில்லை என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. இந்த நிலையில் பிரான்ஸ் சொல்லிச்சது தன்னை 10 கப்பல் போகுது என்று இல்லை. இப்ப பிரான்ஸ் என்னண்டா ஏபிள் பகுதியிலிருந்து தன்னை படையினரையே வெளியேற்ற நிலைக்கு பிரான்ஸ் போயிருக்கின்றது. இவையெல்லாம் கிட்டத்தட்ட 20 வருடத்துக்கு முந்தைய தாக்குதலில் வலிமை மிக்க ஆயுதங்கள். அப்போது இவர்கள் இந்த ஆயுதங்கள்லாம் கதாநாயகர்களாக இருந்திருக்கலாம். இப்போது கள நிலைமை மாறிவிட்டது. அப்ப இப்ப அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், பிரித்தானியா, சைனா, பிரான்ஸ், ஜப்பான், தென்கொரியா, நீங்கள் எல்லாரும் கப்பலை அனுப்ப வேண்டும்.
கப்பலை அனுப்பி அந்த ஹார்மோஸ் நீரிணையை திறக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். இப்ப எல்லா நாடுகளையும் கேட்கிறார் என்னும் போது இப்ப இதுல என்ன பிரச்சனை என்று சொன்னால், அப்ப இவரால் திறக்க முடியாது என்பதை அமெரிக்கா மெல்ல மெல்ல உணர்ந்து கொள்ள தளப்பட்டு கொண்டிருக்கின்றது. எல்லா நீங்கள் சொன்னது போல எல்லா கடற்படையினரையும் அங்கு கொண்டு சென்று ஒரு மோதல்களுக்கு உட்படுத்துவது. அங்கு மோதல்கள் இல்லை. ஏசிமெட்ரிக் வார்ஃபேர் என்று சொல்ல சமச்சீரற்ற போர் முறை. மோதல்கள் இல்லை. அங்கு ஈரான் படையினர் வந்து இவ்வளவு படையினரும் மோதப் போவதில்லை. எங்கேயோ இருந்து ட்ரோன் வரும், எங்கேயோ இருந்து கண்ணிவெடி வெடிக்கும், எங்கேயோ இருந்து ஏவுகணை வரும். அதுக்குள்ள இவ்வளவு கப்பலும் போய் என்னத்தை பண்றது? அதுதான பிரச்சனை. மற்றது உளவு சரக்கு கப்பலை இப்ப ஒரு வருடத்துக்கு ஒரு மாதத்துக்கு 3000 கப்பல் அதாக போகும். இந்த 3000 கப்பல்களுக்கும் பாதுகாப்பு வழங்குவது என்பது மற்றது பாதுகாப்பு வழங்குறத நம்பி இன்சூரன்ஸ் கொடுக்க போறது இல்லை. இப்ப ட்ரம்ப் 20 பில்லியனை கொடுப்பாரு, அவர் இன்னும் கொடுக்கவும் இல்லை. அப்ப இவ்வளவு ஒரு சிக்கலாக அந்த நிலையாக இருக்குது. இப்ப கேர்க் ஐலண்டை தாக்க வலிக்கிட்டு இருந்தார்கள், ஆனால் தாக்க முடியாது. ஏன்னா ஈரான் நீங்கள் பேங்கை அடிச்சா பேங்கை அடிக்கிறார்கள், எண்ணெய் குதத்தை அடிச்சால் அவங்க எண்ணெய் குதத்தை அடிக்கிறார்கள். நீங்க அவர் முதல் சொன்னதான் நீங்கள் கண்ணாடி வீட்டுக்கு இருக்கிறீங்க. இது நிறைய இலக்குகள் அவங்கள்ட்ட இருக்கிறது. அதுதான் இந்த பிரச்சனை. இப்ப நீங்கள் கூறினீர்கள் அமெரிக்காவிலிருந்து மெரீன் அவர்களுடைய கடற்படையினர் வருவதாக இருந்தால் 2 வாரம் எடுக்கும் என்று நீங்கள் கூறினீர்கள். உங்களுக்கு தெரியும், போர் ஒரு உச்சகட்டத்தில் நிற்கின்றது. ஈரான் விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லாத ஒரு நிலைமையில் நீங்கள் நிற்கிறீர்களா? அமெரிக்காவுடைய இந்த அறிவிப்பு, அதாவது 2000 மெரீன் அங்கே வருகிறார்கள், கடற்படையினர் வருகிறார்கள் என்று அறிவிப்பது வெறும் ஒரு மிரட்டும் தந்திரமாக நீங்கள் பார்க்கிறீர்களா? நான் மட்டுமில்ல, பல ஆய்வாளர்களும் அப்படித்தான் பார்க்கிறார்கள். இது ஒரு மிரட்டும் தந்திரம். இப்போ இந்த கேர்க் ஐலண்ட் மீது தாக்குவேன், ஈரானை தரமட்டமாக்குவேன் என்றெல்லாம் அவர்கள் ஒன்றை கூறுகிறார்கள், நீங்கள் டெஹ்ரான் தரமட்டமா போனாலும் போர் நடந்து கொண்டிருக்கும் என்பதைத்தான் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்களே தவிர, நேற்று நீங்கள் பார்க்கலாம், ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் வந்து அந்த ரோட்டில் நடந்து போகிறார், அந்த மக்களுடன் ரோட்டில் நடந்து போகிறார். ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள் என்னென்று சொன்னால் அவர்கள் ஒழித்திருக்கிறார்கள் என்று சொல்லி. அப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்ப இந்த போர், இப்ப ட்ரம்பின் கருத்துக்களை நீங்கள் பார்க்கும்போது அந்த போரை வந்து, அதாவது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று இவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இப்ப போரை கொண்டு நடத்துவது வந்து எல்லோரும் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், போரை கொண்டு நடத்துவது வந்து இப்போது ஈரானாகத்தான் இருக்கிறது என்று தான் கூறுகிறார்கள். இப்ப பாடசாலை மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக கூட இந்த ஸ்பைகல் என்றது அமெரிக்கா ஜெர்மன் ஊடகம், ஜெர்மன் ஒரு பத்திரிகை அது தெரிவித்திருக்கின்றது. இது வந்து, அதாவது இது வந்து பீட் ஹெசட் அமெரிக்காவின் போர்த்துறை அமைச்சர் மீது கடுமையான அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது. அதே சமயம் எக்கனாமிஸ்ட் என்ற பத்திரிகை என்ன கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், இந்த போரில் ஈரான் வெற்றி பெறுமாக இருந்தால் நெத்தன்யாகு மீது ட்ரம்ப் பழியை சுமத்தி விட்டு தான் தப்பி விடுவார் என்று போட்டிருக்கிறது. இப்பொழுதே அவர்கள் ஸ்கிரிப்டை தயாராக்கி விட்டார்கள் போன்றிருக்கிறது. சரி, நீங்கள் கூறுவதை வைத்து பார்க்கும்பொழுது, நீங்கள் இப்பொழுது ஹார்க் தீவு தொடர்பாக கூறும் பொழுது, நேற்று நான் உங்களோடு உரையாடும் பொழுது அந்த ஹார்க் தீவில் இராணுவம் இருக்கின்ற, அதாவது சுத்திகரிக்கின்ற எண்ணெய் சுத்திகரிக்கின்ற அந்த பகுதியை தவிர்த்து இராணுவம் இருக்கின்ற பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். இதனால் ஏதாவது சேதங்கள் ஏற்படலாம் என்று கூட சிலர் கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது அது ஒரு இயங்கு நிலையில் இருக்கின்றது. அதற்கு ஏதாவது நடந்தால் பதிலடி கிடைக்கும் என்று கூட கூறப்படுகின்றது. சுருக்கமாக இது தொடர்பாக என்ன நிலைமை என்றதை கூறுவீர்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால், அந்த 90 இலக்குகளை தாக்கி இருக்கிறார்கள். ஆனால் அந்த எந்த ஒரு எண்ணெய் குதம் மீதும் கை வைக்கவில்லை. இப்ப இப்போது தெரிகிறது இவர்களுக்கு கடுமையாக பயம் இருக்கிறது என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், இந்த யுஏஇன் ஃபெஜிரா என்ற துறைமுகம் வந்து வேர்ல்ட் டாப் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸை கொண்ட துறைமுகம். 2022ஆம் ஆண்டு 12,500 கப்பல்கள் அந்த துறைமுகத்துக்கு வந்திருந்தன. ஹோமோஸில் இருந்து 70 மைல்ல தான் இருக்கின்றது. ஈரான் எல்லா ஏவுகணை வீச்சுக்களையும் அது இருக்கிறது. கல்ஃப் ஆஃப் ஓமான் வளைகுடாவில் 4700 கப்பலை அதற்குள் வைத்திருக்கலாம். அந்த ஒரே நேரத்தில் கையாளக்கூடியதாக இருக்கின்றது. அதைத்தான் சொல்கிற வேர்ல்ட் டாப் கிளாஸ். அது மட்டுமல்லாது, இப்ப சவுதி அரேபியாவுக்கு இருக்கிற யுஏக்கு இருக்கிற ஒரே ஒரு நன்மை என்னென்றால், பைப் லைனுக்களால அந்த துறைமுகத்துக்கு கொண்டு வந்த எண்ணெயை அந்த துறைமுகத்திலிருந்து கொண்டு போகலாம். அப்ப இந்த துறைமுகங்கள் தாக்கப்படுமாக இருந்தால்
அதுக்கு பிறகு மீளுவது என்பது கடினம். அதான் ஈரானை சுற்றி ஏராளமான இலக்குகள் இருக்கின்றன. அப்ப இப்ப அவங்க அப்படி தாக்க தொடங்கின பிறகு நீங்க பாருங்கள், இவர்கள்ட்ட தாக்கும் போது பார்த்து தாக்குகிறார்கள். கண்ட பாட்டுக்கு அடிக்கவில்லை, அல்லது அந்த தீவை இப்போது சுடுகாடாக்கி இருப்பார்கள். இவ்வாறு தாக்குதலை ஈரான் நடத்தாது விட்டால் இப்போது அந்த தீவையே சுடுகாடாக்கி இருப்பார்கள். ஈரான் பொருளாதாரம் முடிஞ்சிருக்கு. ஈரான் ஒரு கிழமைக்கு ஈரான் இல்லாமல் போயிருக்கு, ஒரு கிழமைக்கு. ஏன்னா பொருளாதாரம் முழுக்க போயிருக்கு, ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலைக்கு ஈரான் போயிருக்கும். ஆனால் ஈரான் இப்போது தப்பி பிழைப்பது என்று சொன்னால், அவர்கள் எந்த ஆயுதத்தை எடுக்கிறார்களோ அதே ஆயுதத்தை ஈரானும் எடுத்துக்கொண்டு. இனி அமெரிக்காவுக்கு தளம் கொடுத்த அரபு நாடுகள் இப்பொழுது அது தொடர்பாக சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள். அது குறிப்பாக அரப் கல்ஃப் ஸ்டேட் இன்ஸ்டிடியூட்டினுடைய பேராசிரியர் ஒருவர் கூறியிருக்கின்றார், இந்த போர் முடிவுக்கு வந்த பின்பு, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த போர் முடிவுக்கு வந்த பின்பு பாதுகாப்பு தொடர்பாக இந்த அரபு நாடுகள் தங்களுடைய உடன்படிக்கையை மீள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார். நான் நினைக்கிறேன் நீங்களும் இது தொடர்பாக, அதாவது போர் முடிந்த பின்பு நிலைமைகளில் பெரிய மாற்றம் பெறப்போன்று என்று நீங்களும் கூறினீர்கள். இந்த பேராசிரியருடைய இந்த கருத்துக்கு காரணம் என்ன? அவர் கூறியிருக்கிறார் அதான் என்னென்று சொன்னால், இந்த குசைன் இபிஸ் என்றவர் தான் இந்த அரப் கல்ஃப் ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் என்ற நிறுவனத்தின் தலைவர். அவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த கல்ஃப் ஸ்டேட் வந்து, அதாவது ஜிசிசியில 6 நாடுகள் இருக்கின்றன. அந்த நாடுகள் இந்த போர் முடிந்த பின்பு வாஷிங்டனுடனான பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் குறித்து மீள் பரிசீலனை செய்வார்கள். ஏனென்று சொன்னால், இந்த தளங்கள் ஒன்றும் அவர்களை இதுவரையில் பாதுகாக்கவில்லை, இப்பவும் இல்லை, எப்பவும் தான். ஆனால் முதலில் அவர்கள் இதனை ஒரு சாதாரணமாக அப்படித்தான் நடக்கும் என்று நினைத்து விட்டு விட்டார்கள். ஆனா இப்போதுதான் உண்மையான ரியாலிட்டி விளங்குகிறது. அதே போலதான் அமெரிக்காவின் இன்னொரு பாதுகாப்பு ஆய்வாளரும் கூறியிருந்தார், அமெரிக்க தளங்கள் இருக்கிற எந்த நாட்டிலும் அந்த தளங்களால் அந்த நாடுகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை இப்போது வடிவாக உணரப்படுகிறது. அப்ப அவர்கள் கூறுகிறார்கள், சவுதி அரேபியா மீது 2019ஆம் ஆண்டும் பொம் பண்ணியிருந்தது ஈரான், அப்போதும் இவர்கள் பாதுகாக்கவில்லை. யுஏஇ மீது, அபுதாபி மீது ஏமன் படையினர் தாக்கியிருந்தார்கள், அப்போதும் இவர்கள் பாதுகாக்கவில்லை. கடந்த வருடம் ஹமாஸ் அமைப்பினரின் தலைவர்கள் மீது கட்டாரில் வைத்து இஸ்ரேல் தாக்கியிருந்தது, அப்போதும் இவர்கள் பாதுகாப்புக்கு வரவில்லை. இப்போது இந்த 6 நாடுகளையும் 2 கிழமையாக வைத்து தாக்குகிறார்கள், அப்போதும் இவர்களால் பாதுகாப்பு வழங்க முடியவில்லை. அப்ப அவர் கேட்கிறார் என்னென்று சொன்னால், அப்ப இந்த தளங்கள் ஏன் என்ற நிலை இப்போது எழுந்திருக்கின்றது. எனவே அன்றைக்கு நாங்கள் பேசியிருந்தோம், இங்க குவைத்தின் அமைச்சர் கூறினது போல, இவ்வளவு நாளும் நாங்கள் நினைச்சது நாங்கள்லாம் அவங்களுக்கு பாதுகாப்பா, அவங்க எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்களே, இப்பதான் தெரியுது அவங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பா இருந்திருக்கிறோம். அதைத்தான் ரஷ்யாவின் தேசிய பாதுகாப்பு சபையின் உபதலைவர் கூறியிருந்தார் மெடடே. இப்ப இந்த கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு தெரியும், உங்களோட நாடுகள்ல வச்சிருக்கிற தளங்கள் உங்களை பாதுகாக்க இல்லை, இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கு தான் உங்களோட நாட்டுல தளம் வச்சிருந்ததை தவிர உங்களை பாதுகாப்பதற்கு இல்லை என்றதை இப்ப அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் என்று அவர் கூறியிருந்தார். இப்ப ஈரான் மற்றது அதே நேரம் ஸ்ட்ராட்டஜியை மாற்றி விட்டது. இப்ப பேராசிரியர் ரொக்செனா என்றவர் வந்து மிடில் ஈஸ்ட் பொலிட்டிக்ஸ் தொடர்பான ஒரு பேராசிரியர், கேம்பிரிட்ஜ், இங்க யூகே இந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறார். இப்ப அவர் சொல்றார், ஈரான் வந்து தன் ஸ்ட்ராட்டஜியை, போர் ஸ்ட்ராட்டஜியை வந்து சேஞ்ச் பண்ணிட்டுது. என்னன்னா அவங்க இப்பத்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொன்னால், குளோபல் எக்கனாமி, அதாவது உலக பொருளாதாரம் மீதான ஒரு பிரஷரை கொடுக்கிறது. அதாவது ஹோமோஸ் நீரிணை அவங்களோட கட்டுப்பாட்டுகள் இருக்கிறது. இப்ப நான் கூறிய இந்த ஃபஜூரா என்ற அந்த மிகப்பெரிய போர்ட் வந்து அவங்களோட ரேஞ்சுக்குள்ள இருக்கிறது. சவுதி அரேபியாவிலிருந்து செங்கடலுக்கு செல்கின்ற பைப் லைன், அதுதான் கடைசி லைஃப் லைன் சவுதி அரேபியாவுக்கு, அது வந்து அவங்களோட ஏவுகணை எல்லா ரேஞ்சுக்குள்ளையும் இருக்கின்றது. ஆம்கோ துறைமுகம் வந்து அவங்களோட எண்ணெய் சுத்திகரிப்பு அவங்களோட ரேஞ்சு. அப்ப எல்லாத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு வல்லமையில் இருக்கிறபடியால் அவர்கள் இப்போது பெரிதாக இந்த இராணுவ இலக்குகள் அதுகளில் அவர்கள் பெருசாக கவனம் செலுத்தவில்லை. அவர்களோட கவன குவி முழுக்க இந்த உலக பொருளாதாரத்தின் மூலம் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுப்பதுதான் என்று அந்த பேராசிரியர் கூறியிருக்கின்றார். நிறைவாக அரசர்களே, உங்களுக்கு தெரியும், ஒரு விடயத்தில் நீங்கள் நினைக்கின்ற மாதிரி அது பயணிக்கவில்லை என்றால் வளமையாக அவர்கள் பேசும் பொழுது தங்களுடைய குரலை உயர்த்தி ஏசுவார்கள்.
டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஊடகம் மீது பாய்ந்து விழுந்திருப்பதாக செய்திகள் வருகின்றது. எந்த ஊடகம் மீது பாய்ந்து விழுந்திருந்தார் இந்த தடவை? இந்த தடவை நியூயார்க் டைம், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், இந்த ரெண்டும் மீது அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனை. ஆனா எல்லா ஊடகத்தின் மீது தான். இந்த எக்கனாமிஸ்ட் என்ற பத்திரிகை நாங்கள் கூறியிருந்தோம். அது ஒரு தடவை ட்ரம்பின் படத்தை போடும் போது அவர்கள் படம் கீழே இருந்து எடுத்திருக்கிறார்கள். அந்த தலைமயிர் கொஞ்சம் தெரியல. அதுக்கே அவர் சொன்னவர், தன்னை தலைமயிர் இல்லாம காட்டுறதுக்காண்டி இப்படி படம் எடுத்திருக்கிறாங்களான்னு. அப்படி அவர் எல்லாத்தையும் பார்ப்பார். அப்ப இப்ப சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அந்த 5 விமானங்கள் நாங்கள் காலையில் கலைத்தோம், 5 விமானங்கள் சேதம், டேங்கர், அந்த 5 விமானங்கள் சேதம் என்று இவங்கள் போட்டு தங்களோட அமெரிக்காவின் படையினர் மன வலிமையை குறைப்பது அல்லது படையினரை அமெரிக்காவை அவமானப்படுத்துவதற்கு இந்த ஊடகங்கள், இவர் எதிரி நாடுகளுடன் சேர்ந்து இருக்கிறார்கள் இந்த ஊடகங்கள் என்று பாய்ந்திருக்கிறார். அவருக்கும் ஊடகங்களுக்கும் பெரிய பிரச்சனை. பிபிசியோடைய உங்களுக்கு தெரியும், வழக்கு போட்டிருக்கிறார். அப்படி எல்லா ஊடகங்களோடும் பிரச்சனை. அப்ப அவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அது 4 விமானங்கள் இப்ப சேவையில் இருக்கின்றன, 1 தான் சேதமாக இருந்தது என்று கூறியிருக்கிறார். என்னென்று இவர்கள் 5 என்று போடுவார்கள். அப்ப இப்ப விளங்குது என்றால் கிட்டத்தட்ட 75-80 விமானங்கள் இருந்தது. அவங்களும் 5 சொன்னது, இவரும் அந்த 5 கதைக்கிறார். ஏன் சேதமான 1 சேதம் என்று சொல்லிட்டு விட்டுருக்கலாம் தானே. ஏன் 4 இயங்க நிலையில இருக்குது, 1 சேதம் என்று சொல்றாருண்டா, அப்ப 40 அதுல நிக்குது, 40 இயங்க நிலையில இருக்குது. கிட்டத்தட்ட 75-80 விமானம் ஒரு தளத்திலேயே, இப்ப அல்யுதை தளத்திலேயே 75-80 விமானங்களை கொண்டு போயிருந்தவங்க, 500 விமானங்கள் நின்றது எல்லாமா சேர்த்து. ஆனால் அவர் சொல்லிக்கையும் வாய்தாவை சொல்லிவிட்டால் 5 விமானத்தில் 1 தான் சிறிய சேதம், மற்றது 4ம் திருப்பி இயங்க நிலை நிற்கிறதா. அப்ப 4ம் சேதமடைந்து இயங்க நிலைக்கு நிற்கிறதான்றது கூட சொல்ல யோசிக்கவில்லை. ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், கிட்டத்தட்ட இப்ப வெளிவந்த தகவல்கள் அடிப்படையில் 13-14 உத்தியோகபூர்வமாக 14 படையினர் கொல்லப்பட்டிருக்கிறார். 200க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. பெருமளவானவர்கள் ஜெர்மனியில் தான் வைத்திருக்கிறார்கள். பெருமளவான விமானங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிற தரையில் வைத்து. எனவே தான் அவர்கள் அந்த விமானங்களை ஒவ்வொரு நாடுகளுக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அப்ப இந்த நிலையில் இப்படி ஊடகங்கள் ஒன்றை மெல்ல மெல்ல வெளியில் கொண்டு வருவதை என்றால், இப்ப நியூயார்க் டைம் அதை என்னென்று போட்டிருக்கிறார்கள், சேட்டலைட் படத்துடன் தான் போட்டிருக்கிறார்கள், ஆதாரத்துடன் தான் அவர்கள் அதை போட்டிருக்கிறார்கள். மற்றது பிளைட் ரேடார் ரெக்கார்டிங்க பார்த்திருக்கிறார்கள், எந்தெந்த பிளைட் இப்ப போயிருக்கு. அப்படித்தான் இந்த பென் கூரியர் விமான நிலையத்தில் இறங்கிய விமானத்தையும் கண்டுபிடித்தார்கள், அது யோர்டானுக்கால் இறங்கியது என்று சொல்லி. நன்றி அவர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர், தற்பொழுதுள்ள நிலைமைகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.